ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க வரோம். பன்னீரை வச்சு சப்பாத்தி ரோல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குங்காட்டி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாங்க. எப்படி செய்யறது பாவமா? பாலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்ட் கொடுத்த பன்னீரை குட்டியாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கறி மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணது ஓரமாக இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தபடியாக பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச பன்னீர் மிக்ஸை உள்ளே கொட்டிட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு சென்டரில் வச்சுட்டு மேலால் லைட்டாக வெங்காயம் தூவிட்டு கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெசிபியை ஆட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் எப்படி மடக்கிருக்கனோ அதே ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சோயா கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கூட வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நிஜமாக சொல்கிறேங்க, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறனால ஹைலி ரெக்கமெண்டபிள்ங்க.